ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்றைக்கி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீட்டிலே நான் மேக் பண்ணது தான் அந்த பன்னீர். பார்த்திங்கன்னா பாலை திரிய வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து வச்சுருக்கோம். செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஊற விட்டுருங்க எப்போவுமே. அப்போ தான் நல்லா ஜூஸியாக அப்சர்வ் ஆகிருக்கும். அப்போது நம்ம போடக்கூடிய கிரேவிலையும் நல்லா ஊறி வந்துடும். இல்லை 2 பச்சை மிளகாய், 4 தக்காளி, பெரிய வெங்காயம் 2, 1 பல் இஞ்சி, 10 பல் பூண்டு சேர்த்து நம்ம இதை மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சுற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு தவாவில் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் எண்ணெய், குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஆயிலை ஊற்றிட்டு கடுகு, பட்டை, பெருஞ்சீரகம், கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நம்ம தாளித்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கக்கூடிய அந்த கலவையை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோங்க. சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு தனியா, கொத்தமல்லி, ஜீரகம் எல்லாமே சேர்ந்து அரைச்சி வச்சுருப்போம்ல, உப்பு கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு மசாலா பொடி, எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மசாலா பொடி பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் இது கூட நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீர் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கக்கூடிய பன்னீர் எடுத்து ஒவ்வொரு பீசஸாக இதில் நம்ம கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். மசாலாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை இறக்கிடலாம். நம்ம இறக்குனதுக்கப்புறமா இப்போது இந்த மாதிரி பவுலில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஜூஸியாக நல்லா இறங்கிடுச்சு. இதில் ஒரே ஒரு டிப்பு என்னென்னா, காஷ்மீரி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா செவச்சவன் இருக்கும் குழம்பு பார்க்குறதுக்கு. ஆர்டிஃபிஷியல் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நார்மல் யூஸ் பண்ணக்கூடிய சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு துண்டு வெல்லம் கூட நீங்கள் ஸ்வீட்டுக்காக சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்க. கொத்தமல்லி தழை தூவி சூப்பராக நமக்கு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.